Taste Daily. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. வாழையில புதுசா நான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், நான் புதுசா இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே டீல் பண்ண கற்றுக்கிட்டது வந்து இந்த படத்தில் தான். இப்போ இந்த படத்துல வந்து டிவிஎஸ் 50 ஓட்டுற மாதிரி இருக்கு. ரியல்லே இப்போ நிறைய பேர் அதெல்லாம் ஓட்டுறது இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டியிருக்கீங்களா? இதில் வந்து அவர் ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லியிருந்தாரு. சில இடங்களில் தான் ஓட்டியிருக்கேன், சில இடங்களில் இது ஓட்டியிருக்கேன். அந்த மாதிரி என்ன ஃபீல்டு எடுத்துட்டாலுமே ஹவ் யூ வாண்ட் டு பி அண்ட் ஹவ் யூ ஆர் அப்படின்ற ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஓகே நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன், பட் நான் இப்படி இருக்கேன், இதுவும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்களுக்கு உங்கள் கரியரில்? நான் எனக்கு சினிமாவில் வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை, நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை, எதுவுமே இருந்ததில்லை. அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு எல்லா இடங்களையும் உங்களை ஷேர் பண்ணிட்டு சடனாக அந்த ஒரு விஷயம் டப்புன்னு செம பூம் கிடைக்குதுல்ல, அந்த பூமை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த சமயத்தில்? மீடியா அட்டென்ஷன்ஸ் வந்து அடிக்கடி எனக்கு இது வர்றது உண்டு. லைக் இப்போ இன்டர்வியூஸில் இல்லை ஏதோ ப்ரமோஷன் ப்ரோக்ராமில் அந்த மாதிரி நிறைய வர்றதுனால எனக்கு வந்து அது ஏதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கா? இல்லை பிகாஸ் அது படத்தோட ஒரு மெயின் ட்விஸ்ட்ன்றதுனால என்னால் அது எங்கேயுமே அந்த டைம் நான் உங்களோட கதாபாத்திரங்கள் பொதுவாக எல்லா படங்களையும் அது ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நிக்குது. ஓகே நம்ம ஒரு சோலோ ஹீரோயின், ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோயின் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இல்லையா? நான் என்னை வச்சு ஒரு படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகுற மாதிரி ஒரு நிலைமையில நான் போய் ஒரு சோலோ படம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இருக்கு. வணக்கம் நிக்கிலா விமலா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேர்ல்டுக்குள்ளே போகும்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வருவோம். வாழையில் புதுசாக நான் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், நான் புதுசாக இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது? வாழையில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். லைக் பேசிக்காக ஒரு ஆக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணணுன்றது, யூஸ்வலாக பண்ணுறதை விட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து அவர் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்ன காஸ்டியூம்லேருந்து இல்லை ஹேர்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு எல்லாமே புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து அது எல்லாமே டீல் பண்ண கற்றுக்கிட்டது வந்து இந்த படத்தில் தான் பேசிக்லி. ஸோ ஜென்ரலி நம்ம பண்ணும்போது நான் யூஸ்வலாக அந்த அளவுக்கு வந்து என்னோட கெட்டப் எப்படி இருக்கும், இல்லை நான் வந்து அழகாக இருக்கேன்னா அந்த மாதிரி நான் யோசிக்கிறது இல்லை ஜென்ரலாக படங்கள் பண்ணும்போது. ஸோ அதனால நான் வந்து என்னோடய காஸ்டியூம்ஸில் இல்லை என்னோடய கெட்டப்பில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான், அந்த மாதிரி தான் யூஸ்வலாக இருப்பேன். ஸோ இதில் இப்போது பண்ணும்போது சில விஷயங்களில் வந்து நம்மளும் இது டேக் கேர் பண்ணிக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து டிவிஎஸ் 50 ஓட்டுற மாதிரி இருக்குது. ரியல்லே இப்போ நிறைய பேர் அதெல்லாம் ஓட்டுறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டியிருக்கீங்களா? இது எக்ஸல்ல, இது டிவிஎஸ் 50 தான். இது 50 இல்ல. ஓகே, நான் வந்து எக்ஸல் ஓட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் கிடாரிக்காக. ஸோ அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து அவர் ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லியிருந்தாரு. சைக்கிள் நான் கொஞ்சம் சில இடங்களில் தான் ஓட்டியிருக்கேன், சில இடங்களில் இது ஓட்டியிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே, தென் இப்போது ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஐ மீன் கிளைமேட்டாக இருக்கட்டும், இல்லை அட்மாஸ்பியராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இந்த வாழைக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நான் அடாப்ட் ஆகிக்க வேண்டியதாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அடாப்ட் ஆகி எல்லாமே. ஏன்னா இது வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேர்ல்டு கிடையாது. ஸோ இது அவரோட வேர்ல்டு, அவரோட வாட் எவர் இமேஜினரி திங்ஸ் ஆர் ரியல் லைஃப்பில் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவரோட வேர்ல்டு. ஸோ அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது தான் வந்து மெயினாக. அது எல்லா படத்துக்கும் அப்படி இருக்கும். ஸோ இதில் மெயினாக அவர் இன்னும் கொஞ்சம் ரியலாக அவர் பார்த்த வாழ்க்கை, அவர் பார்த்த ஆள்கள், அவரோட லைஃப்ல இருந்த பீப்புள் அப்படின்னு வரும்போது அவருக்கு நிறைய இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும்ன்றது ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அவர் பார்த்த ஒருத்தர் மாதிரி இருக்கணும், அம்மா கேரக்டர்னா அம்மா மாதிரி இருக்கணும், இல்லை டீச்சர்னா இந்த டீச்சர் இப்படி தான் இருக்கணும், அப்படி எல்லாமே வந்து அவர் பார்த்த வாழ்க்கை தான். அவரோட அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகிறது தான் வந்து பேசிக்கலி இருந்துச்சு. ஓகே, இப்போது இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் வாழை ஒரு கேரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா டேரக்டர்? ஒரு ஆக்டராக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேண்டஸியாக கம்ப்ளீட்லி இமேஜினரியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பொண்ணு கேரக்டர் நான் எழுதியிருக்கேன், எனக்கு இது இப்படி வரணும், அவரே அந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டார். இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு நான் என் லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அது பொண்ணு இப்படிலாம் இருக்கும், இது மாதிரிலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது.
இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆக்டரா நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து என்னோட டைரக்டரை பொறுத்த வரைக்கும். ஆ. ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டு அவங்க லைஃப்பில் அவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டரோட உட்காந்து மேபி டயலாக்ஸ் பேசும்போது இந்த கேரக்டர் வந்து இந்த டயலாக் இப்படி பேசுவாங்களா இல்லை இது பண்ணுவாங்களா இல்லை நான் இது ஆட் பண்ணிக்கலாமா இல்லை நான் இதை எடுத்துக்கலாமான்றது எல்லாமே வந்து அதில் நம்ம இன்வால்வ் ஆகிறது. ஓகே. எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே ஹவ் யூ வாண்ட் டு பி அண்ட் ஹவ் யூ ஆர் அப்படின்ற 2 வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க வரதுக்கு முன்னாடி ஓகே நான் இப்படிலாம் இருக்குன்னு நினைச்சேன். பட் நான் இப்படி இருக்கேன். இதுவும் எனக்கு ஹாப்பி தான். அப்படின்ற மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு உங்க கரியர்ல? எனக்கு சினிமாவில் வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல, நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல, எதுவுமே இருந்ததில்ல. நான் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சது ஆஃப்டர் லவ். நான் மலையாளத்தில் லவ் டுவெண்ட்டி 4/7 ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வெற்றிவேல் கிடாரி இந்த 3 படங்களில் தான் நான் வந்து இதுதான் என்னோட கரியர்ன்றது வந்து முடிவு பண்ணி இதில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. பட் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஹவ் யூ வாண்ட் டு பி இருக்கும்ல. ஓகே ஓகே ஒரு ஆக்ட்ரஸா நம்மளோட ஜர்னி இப்படி இருக்கணும், நம்மளோட பாத் இப்படி ஒன்று அமைச்சுக்கலாம் அப்படின்ற அந்த பிளான் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படி எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஐ அம் கோயிங் வித் த ஃப்ளோ. ஓகே. லைக் அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு அது எனக்கு புதுசாக இருக்கும்ல. நம்ம புதுசாக எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாமே புதுசாக இருக்கும். நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணணும் இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒப்வியஸ்லி சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு சந்தோஷம் தரும். பட் ஸ்டில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது இன்னொரு வேற ஒரு ஹாப்பினஸ் தரும். ஓகே. அது ரெண்டுமே புரியுது. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் ஒரு ஆக்ட்ரஸ் நிக்கிலா விமல அவங்க எப்படி பார்க்குறாங்க? மதிக்கவே மாட்டாங்க. மதிக்கவே மாட்டாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிக்கிறது இல்லை. ஒரு ஆக்ட்ரஸாக எல்லாம் மதிக்கிறது கிடையாது. ஓகே. ஸோ அது என்னோட ப்ரொஃபஷன். இப்போ நான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர்னா வந்து அவள் டாக்டர்னா இப்படி பேசக்கூடாதுன்னு அப்படி நாங்கள் நினைக்க மாட்டோம்ல. அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஆக்டர்னு அந்த டிஃப்ரென்ஸ் இது பண்ணி பார்க்கறது இல்லை. ஓகே. ரிவ்யூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? எனக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற சர்க்கிளில் நாங்கள் வந்து சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அது பண்ணுவோம். இப்போ நான் என்ன படங்கள் பண்ணலாம் இல்லை வந்து இது சூஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் இவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு வந்து அப்படி இருக்கிற சர்க்கிள் எனக்கு கிடையாது. ஓகே. தென் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் சர்க்கிள் வந்து அது இருக்கும். மேபி ஆக்ட்ரஸ்னால் இப்படி இருக்கணும், இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க வரும்போது மேபி நீங்கள் இப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்ல. மற்றபடி க்ளோஸ் சர்க்கிள் அப்படி யாருமே கிடையாது. ஓகே. இப்போ ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு மாதிரியான ஒர்க் ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். மாரி செல்வராஜ் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒர்க்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு? ஒரு எப்படி என்ன ஸ்டைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு? நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாருன்றதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாரு, சிலது கிடைக்கலன்றது இருக்கலாம். பட் நிறைய அவருக்கு நான் சொன்னால அவரோட அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் எடுத்திருக்காரு. ஓகே. இப்போ உங்களோட காம்பினேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பையனோட தான் ட்ராவல் ஆகுது. இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் அவர்களோட அந்த இது கதாபாத்திரம் உங்களோட கதாபாத்திரம் அவரோட வாழ்க்கையில என்னவா இருந்தது? நான் வந்து இந்த பையனோட டீச்சர் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அவனோட ஸ்கூலில் வந்து ஸ்கூல் போர்ஷன்ஸில் அவனோட டீச்சர் கேரக்டர், அவனுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் கேரக்டர். உங்களுக்கு எல்லாமே ஸ்கூலில் ஒரு டீச்சர் கேரக்டர் அந்த மாதிரி என்னோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர். ஓகே. ஒரு கரியர் எடுக்கிறோம், நமக்கு சடனாக வந்துட்டு அட்டென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்போதுமே கிடச்சிட்டு இருக்கும், பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கும். பட் சடனாக ஒரு விஷயம் நடக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஒரு டைமில் இப்போ வரைக்குமே மீம்ஸில் எல்லா இடங்களையும் உங்களை ஷேர் பண்ணிவிட்டு சடனாக அந்த ஒரு விஷயம் டப்புன்னு செம பூம் கிடைக்குதுல்ல, அந்த பூமை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த சமயத்தில்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமஸ் தான், பட் இருந்தாலும் அந்த ஃபேமஸ்ன்றது கிடையாது. பட் எனக்கு இந்த மீடியா அட்டென்ஷன்ஸ் வந்து அடிக்கடி எனக்கு இது வர்றது உண்டு. லைக் இப்போ இன்டர்வியூஸில் இல்லை ஏதோ ப்ரமோஷன் ப்ரோக்ராமில் அந்த மாதிரி நிறைய வர்றதுனால எனக்கு வந்து இது மற்றதெல்லாம் இப்போ நம்ம பேசுனதை பற்றி இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ண பற்றி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி அப்படி தான் வரும். இது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒப்வியஸ்லி என்னென்னா படத்தோட இதுலேருந்து நிறைய அப்ரிசியேஷன் வர்றது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல சில பேருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ரீச் வர்ற மாதிரி படத்தில் பார்த்து பிடிச்சிருக்கோம், இந்த பொண்ணு மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அவங்கள வச்சு ஒரு 4 மீம்ஸ் போடுவாங்க, இவங்கள மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு நான் நினச்சதை விட ட்ரெண்டிங்
இதுல ஆமா. போயிடுச்சு. ஏன்னா நான் நினைச்சதே கிடையாது இது ட்ரெண்டிங் ஆகும்னு. ஆ. இது ஒரு மலையாளம் படம். அதுல இந்த போர்ஷன் வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் வரும்ன்றது தெரியும். ம். பட் இந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகும், இந்த அளவுக்கு எல்லாரும் பேசுவாங்கன்றது வந்து தெரியல. ஏன்னா ஓகே. நாங்க அந்த சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போதும் படம் வந்து ப்ரிவ்யூ ஷோல எல்லாருமே வந்து இந்த சீக்வென்ஸ் வந்து கிளாப்ஸ் வாங்குவோம் ம். அப்படின்றது இருக்கு. ஏன்னா அதுதான் படத்தோட வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த ட்விஸ்ட் இது வரும். அதுல வந்து எல்லாருமே இது இந்த படம் என்ன நோக்கி போகுதுன்றது அங்கதான் வந்து இதா ரிவீல் ஆகுன்றது இருக்கும். ஸோ அது அதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன்றத தவிர வந்து இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ எனக்கு இது புதுசா இருந்துச்சு. ஏன்னா அதை எப்படி எடுத்துக்கணுன்றது எனக்கு தெரியல பேசிக்கலி. நான் வந்து ஓகே. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆ. எல்லாமே இது பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து ஆ அதுக்கு என்ன ரியாக்ஷன் குடுக்குறதுன்றது எனக்கு தெரியல. கேட்டனா வந்து சந்தோஷம்ன்றத தவிர அது எனக்கு என்ன ஆ. அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அந்த விஷயங்கள் அந்த அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல. அந்த சமயத்துல அந்த சடன் அட்டென்ஷன் நெறைய டைம்ல கிடைச்சாலும், அந்த டைம்ல நெறைய கிடைச்சிருக்கும்ல. அது ஏதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கா? இல்ல. கிடையவே ஐ கிடையாது. ஏன்னா மீன் மூவி ஏன்னா ஆஃபர்ஸ் அந்த ஏன்னா மாரியான. நீங்க நினைக்கிறது இந்த இப்படி ம். பேசுறது இருக்குல்ல. ஸோ இப்படி பேசுறது வந்து ஆக்சுவலா நானா எங்கேயும் ஷேர் பண்றது கிடையாது. ம். பிகாஸ் அது படத்தோட ஒரு மெயின் ம். ட்விஸ்ட்ன்றதுனால என்னால அத எங்கேயுமே அந்த டைம் நான் ஷேர் ம். பண்ணது கிடையாது. எப்பவுமே மூவியோட கிளிப்பிங்ஸோட வர்ற வீடியோ இதெல்லாமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். ம். பிகாஸ் அது ஒருத்தங்க பார்க்க போம்போது அவங்களுக்கு அது அது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாதுல்ல. ம். ஸோ அதனால நானா அது எங்கேயும் போட மாட்டோம். நான் அது அப்படி போடுறத நான் என்டர்டெயினும் பண்ண மாட்டோம். ம். அப்ப அந்த படம் பார்க்கும்போது அந்த போர்ஷனுக்காக நெறைய பேர் ரிப்பீட் வாட்ச்க்கு எல்லாமே அது போம்போது, பார்க்காதவங்களுக்கு வந்து அது வந்து என்னடா இப்படி ஒண்ணு நடந்திருக்கே! ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு வெளிய வரும்போதும் எல்லாருமே வந்து என்ன அழகிய லைலா, அழகிய லைலான்னு சொல்லும்போது, பார்க்காதவங்க என்ன அழகிய லைலா? அது என்ன ஏன்னா அது உங்களுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் மேபி இது கேட்டுட்டு போறவங்களுக்கு இருக்காதுன்றது எனக்கு தோணும். ம். ஸோ அதனால நான் வந்து நான் ரீஷேர் பண்றது எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஓகே. ஸோ அதனால வந்து நான் வந்து அது அவ்ளோ நானா என்னால அந்த டைம்ல அத செலிப்ரேட் பண்ண முடியல. ம். ஏன்னா, இவ்ளோ வந்திருக்குன்னு நான் நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்ற மாரி இருக்கும்ல. கண்டிப்பா. பட் ஸ்டில் வந்து எனக்கு எனக்கு தெரியும். அவ்ளோ அவ்ளோ வந்திருக்கு. அவ்ளோ பாப்புலரா இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓகே. தென் உங்களோட கதாபாத்திரங்கள் பொதுவா எல்லா படங்கள்லயும் அது ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நிக்குது. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கணும். ஆ ஓகே நம்ம ஒரு சோலோ ஹீரோயின், ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோயின், அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இல்லையா? சரி அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆ. சோலோவா ஒரு விஷயம் பண்ணோம். நம்ம கமர்ஷியலா பண்ணணும்னா, அதுக்கேத்த மாரி ப்ரொடியூசர்ஸ் வரணும். ம். அதுக்கேத்த மாரி பிசினஸ் நம்மள வச்சு நடக்கணும். ம். என்ன வச்சு ஒரு படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகுற மாரி ஒரு நிலைமையில நான் போய் ஒரு சோலோ படம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இருக்கு. ம். ஸோ அது வந்து இப்போ என்ன வச்சு ஒருத்தர் பண்ண பண்ண வராங்கனாலும் நான் அது அவ்வளோ என்டர்டெயின் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு எனக்கு இருக்கிற மார்க்கெட்டும் எனக்கு இருக்கிற வேல்யூவும் நான் பார்க்கணும்ல. ம். ஸோ நான் அது பார்த்துட்டு இப்போ என் படம் வந்து சேட்டலைட் போகுது, இல்லை ஓடிடி பிஸ்னஸ் ஆகுதுன்னா ஒரு படத்தோட ஹாஃப் லைக் ம். செலவு வந்து நம்ம வந்து இதில் மேட்ச் பண்ணிக்கலாம். மீதி தான் வந்து தியேட்டருக்கு போலான்னு இருக்கும். மத்ததுன்னா, இப்ப நம்மளுக்கு அந்த பிசினஸ் இல்ல. அந்த ம். பிசினஸ் எனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து ஆ ஒரு காம்பினேஷன் ஹிட் தான் இருக்கும். ம். ஸோ அந்தந்த ஆக்டர்ஸ் கூட எங்களோடது வந்து ஆட் ஆன் பிசினஸ் தான். ம். எங்களுக்குன்னு தனி பிசினஸ் அப்படின்றது கிடையாதுல்ல. ஆ. ஸோ இந்த ஆட் ஆன் பிசினஸ்ன்னு வரும்போது இட்ஸ் ஓகே. லைக் அது நம்மளோட ஹெட்டேக் கிடையாது. நம்ம மேல அதோட இது வராது. எதுவுமே வராது. ம். பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்க வொர்க் பண்றது நான் பார்த்துருக்கன்றதுனால, எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன வச்சு ஒரு சோலோ இது பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து கஷ்டப்படுங்கன்னு சொல்ல எனக்கு தோண வராது. ஓகே. எனக்கு சொல்ல வராது. ஏன்னா எனக்கு அது வரும்போதும் நான் வந்து யூசுவலி எல்லார்கிட்டயும் நல்ல கதைகள் வந்துருச்சுன்னா, நானே வந்து இந்த மாரி அ அந்த படம் வந்து ப்ராஜெக்ட் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ம். பட் சில டைம் நடக்காது. சில டைம் நடக்கலாம். ஏன்னா பிகாஸ் அது நடக்கலாட்டியும் நம்மளுக்கு தெரியும். ஏன் ஏன் பிகாஸ் நம்மளோட வேல்யூன்றது வந்து இன்னும் ஆட் ஆக வேண்டியது இருக்கு. ம். நம்மளுக்கு தெரியும். ஸோ அது என்ன வந்து நான் வந்து அதில கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறதுனால தான் நான் அந்த சோலோ இதுன்றது இப்ப பண்றதில்ல. ஓகே. இப்போ தமிழ், மலையாளம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, மலையாளம்ல உங்களுக்கு கட கட கடன்னு நெறைய படங்கள் பண்றீங்க. தமிழ்ல ரொம்ப செலக்டிவா இயர்லி ஒன்ஸ் அந்த மாரி வரீங்கல்ல. ஏன் ரொம்ப செலக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல எனக்கு தமிழ்ல இருந்து நெறைய படங்கள் வர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆ. ஆஃப் ஆல். வர்றதுல இருந்து பெட்டர் படங்கள் நான் சூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு இவ்ளோ கேப் வருது. ஆ.
மலையாளத்தில் ஆப்வியஸ்லி எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது, நல்ல சினிமாவோட பாட்டாக இருக்க முடியுதுன்றதுனால அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே பேக் டு பேக் படங்கள் பண்ணுறதுனாலவும் மேபி அங்கே நிறைய படங்கள் வரும். இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு படம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 monthsக்குள்ளே தான் வரும். எனக்கு அடுத்த ஒரு நரேஷன் நான் கேட்கணும்னா ஒரு 6 months ஆகும். எனக்கு அதையும் தெரியல. பட் எனக்கு அந்த கேப் இருக்குது எப்போவுமே. ஓகே. ஸோ அப்படி கேட்கும்போது எனக்கு பெட்டர் படங்கள் பண்ணணுன்றதுனால வந்து வெயிட் பண்ணி லைக் வர்றதுல பெட்டர் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான். ஓகே. இல்ல நீங்க வந்து சுத்தமா இதுக்குள்ள வரணும்னே ஐடியா இல்லாதப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? இந்த கதை ஓகே இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் சினிமாக்குள்ள உங்களுக்கு அந்த கைட் பண்றதுக்கு அந்த மாதிரியான கைட் ஆட்கள்லாம் பண்ணுறதுக்குன்றது அப்படின்றது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசிக்லி. ம். எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 15 years ப்ளஸ் ஆ. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தோம். அப்போ ம். எனக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்குது, லேட்டாக ரிலீஸ் ஆன படங்கள் இருக்குது. ம். அதில் அந்த ஆளுங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பண்ணி ரீச் ஆன படங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இது அது பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு வரைக்கும் எல்லாமே ஆ. we are all பார்ட் ஆஃப் இட்ல. அப்போ ம். நம்மளுக்கு தெரியும். ரொம்ப இப்போ ஒரு ஆக்டருக்கு தெரியிற அளவுக்கு மேபி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் அதில் இன்வால்வாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ம். ஸோ இவ்வளோ அதெல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ஒரு படத்தில் நடக்கிறனால தான் இந்த படங்கள் மேபி சில டைம் நான் ஷெல்வாய் போகுது, இல்லை வந்து லேட்டாக இது நடக்குது அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு படம் பண்ணும்போது நம்ம எப்போவுமே வந்து அப்சர்வ் பண்ணணும், அல்ல அதை பார்த்து தான் அடுத்த படம் பண்ணும்போது பண்ணணுன்றது எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான். ஓகே. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தென் இந்த வாழை மறுபடியும் ஒரு அழகிய லைலா மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்பேன். தேங்க்யூ ஸோ Thank you. மச். Taste the Daily. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.